வீட்டிலே சீஸி மஷ்ரூம் பீஸா செய்யலாமா? அதுக்கு வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீஸா சாஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவும் வந்து ஆக்டிவேட் ஆகி சூப்பராக உப்பி வந்திருக்கு. அதுக்கு ஒரு டிஷ்ஷும் குடுத்துட்டு 2ஆ பிரிச்சுக்கலாம். நல்லா நீட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி 2ஆக பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு மாவை மட்டும் எடுத்து பேக்கிங் ட்ரேலே வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பீஸா ஷேப்பில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் கையில் தேய்க்கும் போது. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்தோடனே ஒரு ஃபோக் எடுத்து நல்லா குத்துன்னு குத்திக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் உப்பி வராமல் இருக்கும். மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸா சாஸு, அதுக்கு மேலே வந்து கிரேட் பண்ணி வச்ச மொசரல்லா சீஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், தூவிக்கலாம். இப்போ மேலே வந்து அந்த நறுக்கிய வெங்காயம், அப்புறம் கேப்சிகம், டொமேட்டோ, அப்புறம் ஸ்லைஸ் பண்ண மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் உங்கள்கிட்ட கார்ன் இருந்தால் கூட கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி மேலே வந்து சீஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டுட்டு இப்போ பேக் பண்ணிடலாம். கரெக்டாக 230 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான சீஸி பீஸா ரெடி ஆகிடும். இதோட ஃபுல் ரெசிபி வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.